காயல். ஸோ காயலை காப்பாற்ற அந்த பெரியப்பாவுக்கு இந்த நிலைமை வந்து ரொம்ப பெரிய இதுங்க. ஏன்னா அவர் வந்து பேச தான் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவரை பிடிச்சி கீழே தள்ளினது வந்து ரொம்பவே பெரிய ஒரு இதுதாங்க. ஸோ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து காயல் அந்த இன்ஸ்பெக்டரையும் அந்த எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ கெஞ்செல்லாம் பார்த்தாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுங்க அப்படின்னாங்க. வந்த பெரியப்பாவுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. நீங்கள் யாராச்சும் கூப்பிட்டு வந்து பார்த்துக்கோங்க, இவங்க வந்து இந்த மாதிரி கேஸில் இருக்காங்கன்னு பேசியிருக்கலாம் நல்லபடியாக. ஆனால் அதெல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கையலோட பெரியப்பா மேலே கை வச்சது பெரிய தப்பு. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போயிட்ட பிறகு தான் வந்து தெரிய போகுது கையலோட பெரியப்பாவுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய அண்ணன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து வாங்க பெரியப்பா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து தெரியல இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போய் பார்த்தா தான் அவருக்கே தெரியும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அப்படின்னா வீட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ஸோ இது வந்து இந்த விஷயத்தை வந்து சிம்பிளாலாம் விட்டோம்னா இது கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷன் வரையும் கூப்பிட்டு போனாங்க வைங்களேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஆடி போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் வந்து ஈஸியாக வெளில வந்துடுவாங்க. என்ன அந்த இன்ஸ்பெக்டரையும் அந்த எஸ்ஐயும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா விடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு லேடிஸ் கான்ஸ்டபிள் இல்லாமல் ஒரு ஜென்ஸ் போலீஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த பொண்ணை வந்து வச்சுருப்பேன், அது இவ்வளோ நேரம் இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாயரெல்லாம் கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்கன்னு வைங்களேன். உள்ளே இருக்கிற போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா கேஸ் வந்து பெருசாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்ல வேண்டிய முறை வந்து சொல்லாமல் இருக்கிறது தான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. ஸோ இது எல்லாமே அந்த போலீஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கையில் வந்து வெளியே வருவாங்க. இன்னும் அந்த போலீஸுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்.